Hello everyone, வணக்கம் and welcome to Premi Style. Race day. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ட்ராவல் வீடியோ. தம்பி வந்து ரேஸ் டேன்னு சொன்னான் இல்லைங்களா. ஸோ அது வந்து அவனுக்கு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து ரேஸ் டே. அது வந்து அவுட் ஆஃப் டவுன். நான் வந்து அதே தேர்ஸ்டே வெளியில் கிளம்பி போகிறேன். ஸோ தம்பி வந்து ஹீ இஸ் ரெடி டு ட்ராப் மீ ஆஃப் அட் த ஏர்போர்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் ரேபிட்ஸில் ஏறிட்டு அட்லாண்டா வந்துட்டு அங்கே இந்த ஏர்போர்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது, அதில் வந்து சரி லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லாண்டா ஏர்போர்ட்டில் தான் இதை வந்து வாங்கினேன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அந்த பஃபலோ சிக்கனோட செம்ம காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது சரியான காரம். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் எல்லாம் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் நடந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு வழியாக ஈஸ்ட் கோஸ்ட் போய் சேர்ந்தாச்சு. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து நான் எதுக்கு போனேன் அப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். பட் ஆனால் போன இடத்துலங்க என்னைய பார்த்துட்டு நீங்கள் பிரேமி ஸ்டைலு தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. எனக்கு அது வந்து அதுவும் ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து என்கிட்டயே அப்படி கேட்டுட்டாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க பேர் வந்து சாந்தி, இவங்க தான் அது. நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன் அந்த நெய்பர்ஹுட்டில், அங்கேயே அவங்க நிறுத்தி நீங்கள் பிரேமி தானே அப்படின்னு பேசினாங்க. அது இல்லாமல் அவங்க ஊர் வேறு வாழைப்பாடின்னு சொல்லிட்டாங்களா. நான் பிறந்த ஊர்லேருந்து வாழைப்பாடி வந்து ஒரு 20 நிமிஷங்க. அவ்வளோ இதாக இருந்தது எனக்கு அவங்கள பார்க்கும்போது. அப்புறம் இவங்க பேர் வந்து சித்ரா. இவங்க கோயில்லையே என்கிட்ட வந்து பேசினாங்க, நான் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ சித்ரா அண்ட் சாந்தி. இதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் இருந்த குட்டி பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே வந்து ஹாய் சொன்னாங்க. என் பொண்ணு வீடியோ காலில் இருந்தா, அப்போ அப்படியே ஹாய் சொன்னாங்க என் பொண்ணுக்காக. Thanks to all these kids, I just enjoyed spending my time and dancing with you guys and all the adults as well. Anyway, அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் போனது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தேன். வேறு எதுவும் இல்லை. அங்கே போனப்போ தான் இந்த மீட்டெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி சாந்தி அண்ட் சித்ரா, ஏன்னா அவங்க 2 பேரும் என்கிட்ட அவங்களாம் வந்து பேசினாங்க. அப்புறம் சாந்தி ஆக்சுவலாக நானும் சாந்தியும் ஒரு ½ hour வாக்கிங் போயிருப்போம். இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரவுனிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் முடிஞ்சிட்டு மேக்ரவுனிங் பண்ணாங்க அந்த நெக்ஸ்ட் டே. ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் இதை பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. பிள்ளைங்க ரொம்ப அழகாக இது பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு see the children like that. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சோட இது பேப்டிஸ்மல் ஃபவுண்டன் சூப்பராக இருந்ததுங்க. நான் எந்த கோயிலில் பார்த்தாலும் இந்த பேப்டிஸ்மல் ஃபவுண்டனை பார்ப்பேன். இந்த கோயிலில் இருந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நல்ல வாட்டர் ஃப்ளோயிங்கு சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து 4 days இருந்தேங்க. அந்த 4 days-ம் நான் வாக்கிங் போனேன். அந்த 4 days-ம் அவங்க நெய்பர்ஹுட்டில் வாக்கிங் போனப்போ இந்த ஒரு டர்க்கியை நான் பார்த்தேங்க. இந்த டர்க்கி அந்த அவங்க நெய்பர்ஹுட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் வந்து பக்கத்தில் போல் ஒரு 10 feet அப்படி வச்சு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காகவும் வெட்டாகவும் இருந்ததுனால இது ஒரு மாதிரி இதாக இருந்தது. பட் ஐ டோன்ட் கெட் நியர் டர்க்கிஸ் பிகாஸ் தே ஆர் லைக் மீன். தே கேன் பி ரியலி மீன். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். எனிவே அது கேப்சர் பண்ணணுன்னு எடுத்தேன். அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு ரொம்ப ரெய்னியாகவும் இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு என் கசின் என்ன பண்ணால், வாங்க நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாம் வெளியிலன்னு கூட்டிகிட்டு போனான். அட பாவிங்களா, நியூ ஜெர்சியில் அந்த ஓக் ட்ரீ ரோடில் ஏங்க டீ கடை, காப்பி கடை, ஜாங்கிரி கடை, பானிபூரி கடை, அப்புறம் டீ காஃபி குடிச்சிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு போய் பீடா வாங்கி போட்டுட்டு வரோம் பார்த்துக்குங்க. நான் இந்தியா போன மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இந்தியா வரணுன்ற அந்த ஒரு இதே இல்லை. ஸோ அங்கே நானும் என் கசின் இந்த பொண்ணும் சேர்ந்து இது வாங்கினோம், பானிபூரி சாப்பிட்டோம். அது ஆக்சுவலாக அவள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வீடியோ எடுத்தது. பட் எனிவே செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு இங்கே போனால் இந்தியா வரணுன்னே தோணாது.
பட் வந்தாக்க கண்டிப்பாக ஓக் ட்ரீ ரோடு போகிறோம், டீயை குடிக்கிறோம், வடை சாப்பிட்றோம், இது பானிபூரி சாப்பிட்றோம், பீடா போடுறோம். அது பண்ணாமல் வரக்கூடாது. ஐயோ எனக்கு ஒரே சிரிப்புங்க. First time ever having samosa chaat. Chaat? What do you call it? Chat. Chat, whatever. Chat தான். ஸோ இதெல்லாம் நான் இந்தியாவில் சாப்பிட்டது இல்லைங்க. இது இப்போ தான் இங்கே சாப்பிட்றேன். பானிபூரி சாப்பிட்ருக்கேன், இந்த இது சாப்பிட்டதில்ல. ஸோ தட் வாஸ் kind of good to experience something new. ஸோ இந்த கார்டிகன் வந்து எனக்கு என்னோடய லாங் டைம் சப்ஸ்கிரைபர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரியும் அவங்க பேர் ஃப்ரான்சிஸ்கா. அவங்க வந்து எனக்கு அவங்க மருமகன் கையில் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்த கார்டிகனை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் ஃபோனில் நல்லா பேசுகிறது உண்டு. பயங்கர எனர்ஜெட்டிக்காக, பயங்கர சப்போர்ட்டிவாக, ரொம்ப நல்லா ஒரு இது பண்ணுவாங்க, என்கரேஜிங்காக பேசுவாங்க. ஸோ தேங்க்யூ சேச்சி, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக எனக்கு சேச்சியை வந்து யூடியூப் மூலமாக தான் தெரியும். பட் கடைசியில் பார்த்தா அது எப்படியோ போய் அவங்க மருமகனை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ மெட் ஹிம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சேச்சி. ஸோ இதெல்லாம் வந்து என் கசினோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோடையும் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங், கீப் ஷைனிங் அண்ட் கீப் ஆன் க்ரோன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.